இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான இந்த ஃபோட்டோவை இந்த மாதிரி எப்படி நம்ம எடிட் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய மொபைலில் Picsart அப்படின்ற இந்த எடிட்டிங் அப்ளிகேஷனை உங்களுடைய மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணணும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் என்ன ஃபோட்டோவை எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை லோட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய கேலரியில் உள்ள ஃபோட்டோஸ்லாம் அந்த இடத்துல வரும். ஜஸ்ட் எந்த ஃபோட்டோ உங்களுக்கு தேவையோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னே இந்த இடத்துல நமக்கு டூல்ஸ்லாம் இருக்கும். இதில் டூல்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே ஃபஸ்ட் எடுத்தோன்னே கிராப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு எந்த ஃபோட்டோவில் எந்த அளவுக்கு உங்களுக்கு கிராப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஜஸ்ட்டு கிராப் ஐக்கானை கிளிக் பண்ணி கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணி முடிச்சுட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய டிக் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல இருக்கக்கூடிய கட் அவுட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோட்டோவோட அந்த பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக செலக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோட்டோவை ட்ரா பண்ணுங்கள். ட்ரா பண்ணி அந்த ஃபோட்டோவை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏரோ ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுடைய ஃபோட்டோவோட பேக்ரவுண்டை தவிர பாக்கி எல்லாம் செலக்ட் ஆகிருக்கும். எந்த ஃபோட்டோவை ஜூம் பண்ணி எல்லா இடமும் கரெக்டாக செலக்ட் ஆகிருக்கானு செக் பண்ணிக்கோங்க. செலக்ட் ஆகலை அப்படின்னா ரீஸ்டோர் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி செலக்ட் ஆகாத இடத்த செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் உங்களுக்கு செலக்டில் இருந்தது அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய எரேஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த செலக்ட் ஆன இடத்த பார்த்தீங்கன்னா எரேஸ் பண்ணிக்க முடியும். இப்போ எரேஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா செலக்ட் ஆன இந்த இடத்த நான் எரேஸ் பண்ணுறேன். எரேஸ் பண்ணி முடித்தவொன்னே சேவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸில் ட்ரா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துல 3 டாட்ஸ் இருக்கும். அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா எந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேலரியில் சேவ் ஆகிடும். இப்போ Picsartலேருந்து வெளியில் வந்துட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கலர் பேக்ரவுண்ட் அப்படின்னு இருக்கும். அதில் ஒயிட் கலர் பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய டூல்ஸ் ஆப்ஷன்ஸில் ட்ரா அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடிச்சோன்னே இந்த இடத்துல நமக்கு இருக்கக்கூடியது லேயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபோட்டோ லேயர் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த எடிட்டிங்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு 3 ஃபோட்டோஸோட டவுன்லோட் லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த 3 ஃபோட்டோஸ் தான். இதில் எல்லோ கலர் பேக்ரவுண்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணோன்னே இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய Picsart அப்படின்ற அந்த அப்ளிகேஷனில் லோட் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய டிக் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய 3 டாட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு மெர்ஜ் அப்படின்னு சொல்லி கொடுங்க. திரும்பியும் அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிட்டு மெர்ஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்து 3 லேயரையும் ஒரே லேயராக மெர்ஜ் பண்ணிவிடுங்க. இப்போ ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு எம்டி லேயர் அப்படின்னு சொல்லிட்டு எம்டியாக ஒரு லேயரை கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆட் ஃபோட்டோ அப்படின்ற இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண நம்மளுடைய ஃபோட்டோவை Picsart அப்படின்ற இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துடுவோம். எடுத்துகிட்டு வந்துட்டு நமக்கு தேவையான அளவு இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா ரீசைஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய டிக் ஐக்கானை கடைசி வரைக்கும் நம்ம கிளிக் பண்ணக்கூடாது. உங்களுக்கான ஃபோட்டோவை அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு பேக்ரவுண்டில் லைட்டாக கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு பேக்ரவுண்டு கூட செட் ஆகிடும். இப்போ மேலே இருக்கக்கூடிய லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு மேலே இருக்கக்கூடிய 3 டாட்ஸை கிளிக் பண்ணி காப்பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. இப்போ நமக்கான லேயர் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆயிடும். இப்போ அதை லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே இழுத்தீங்க அப்படின்னா நமக்கு கீழே 2 பேக்ரவுண்ட் லேயரும் வந்துடும். இப்போ இமேஜ் லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே இருக்கக்கூடிய 3 டாட்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி மெர்ஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த பேக்ரவுண்ட் லேயரும் இமேஜ் லேயரும் பார்த்தீங்கன்னா மெர்ஜ் ஆகிடும். இப்போ இந்த கார்னரில் இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எம்டி லேயர் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான எம்டி லேயர் கிரியேட் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆட் இமேஜ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபோட்டோ அப்படின்றத கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ண அந்த 3 இமேஜில் தேர்டாக இருக்கக்கூடிய அந்த ட்ராப்பிங் இமேஜை செலக்ட் பண்ணி Picsartக்குள்ளே கொண்டு வந்துடுங்க. இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய டிக் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த இமேஜை உங்களுடைய இமேஜுக்கு தேவையான அளவு அட்ஜஸ்ட் பண்ணி ரீசைஸ் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி முடித்தோடனே இந்த இடத்துல இருக்கக்கூடிய லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நமக்கு நார்மல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு XOR அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக இருக்கும். இப்போ உங்களுக்கு தேவையான அளவு அந்த இமேஜுக்கு தகுந்த மாதிரி இந்த எஃபெக்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய டிக் ஐக்கானை கடைசி வரைக்கும் கிளிக் பண்ணக்கூடாது. செலக்ட் பண்ணி முடித்தோடனே ஜஸ்ட் பேக்ரவுண்டில் ஒரு டேப் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். உங்களுக்கான எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல செட் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய 3 டாட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு மெர்ஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. திரும்பி அதே 3 டாட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மெர்ஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா லேயரும் நமக்கு ஒரே லேயர் ஆகிடும். இந்த கார்னரில் இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஒரு எம்டி லேயரை கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ இமேஜ் ஆட் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி ஃபோட்டோ அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நம்ம டவுன்லோட் பண்ண அந்த 3 இமேஜோட அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த இமேஜை லோட் பண்ணிக்கோங்க. டிக் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நார்மல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு தேர்டாக இருக்கக்கூடிய லைட்டன் அப்படின்ற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க.
கொடுத்தோன்னே அந்த இமேஜில் இருக்கக்கூடிய பிளாக்ஸ்லாம் நமக்கு ரிமூவ் ஆகிடும். இப்போ அந்த கிரீடத்தை கரெக்டாக தலையில் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு பேக்ரவுண்ட் மேலே ஒரு டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது செட் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல உடைய 3 டாட்ஸை கிளிக் பண்ணிட்டு மெர்ஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா லேயரும் உங்களுக்கு மெர்ஜ் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஐக்கானை கிளிக் பண்ணி உங்களால் இந்த இமேஜை டேரெக்டாக உங்களுடைய கேலரியில் சேவ் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ கிரேட் டே.